நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக ஸ்ரீ வித்யா கந்தசாமி. என் தமிழ்நாடு. கோவை பெரிய தடாகம் கிராமத்தில் ஹோட்டலுக்குள் புகுந்த குட்டி யானை 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்கப்பட்டது. கோவையை அடுத்த பெரிய தடாகம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 4 வயது மதிக்கத்தக்க குட்டி யானை ஒன்று அருகில் உள்ள ஊருக்குள் புகுந்தது. பின்னர் ஆனைக்கட்டி கோவை சாலையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நுழைந்து தொல்லை கொடுத்த குட்டி யானை அருகில் உள்ள செங்கல் சூளை பகுதியில் சுற்றித் திரிந்தது. தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் குட்டி யானையை சுமார் 2 மணி நேரம் போராடி வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். ஆண்டிப்பட்டி அருகே கட்டி முடிக்கப்பட்டு 8 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாத கிராம சந்தை சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையில் உள்ள ஜக்கம்பட்டி, முத்துகிருஷ்ணராயபுரம், ஜம்புள்ளித்தூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து கடந்த 2008ஆம் ஆண்டு 15 லட்சம் ரூபாய் செலவில் கிராம சந்தை கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் 8 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் கிராம சந்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. இதன் காரணமாக காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க 4 கிலோமீட்டர் தூரம் வரை செல்ல வேண்டியுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். கிராம சந்தை வளாகத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாததால் மது அருந்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்களும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இப்பகுதியில் வசிக்கின்றன. அத்தியாவசிய பொருளை வாங்க வேண்டுமானால் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆண்டிப்பட்டி வாரச்சந்தைக்கு சென்று தான் வாங்க வேண்டியுள்ளது. இக்கட்டிடத்தினால் திறக்கப்படாத காரணத்தினால் இப்பகுதியில் உள்ள பல சமூக விரோத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ உடனடியாக இக்கட்டிடத்தை திறந்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் பரவும் காய்ச்சலால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். குன்னூர் பகுதிகளில் சமீப காலமாக சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் பல பகுதிகளில் குப்பைகளும் கழிவு நீர்களும் சீரான முறையில் செல்லாததால் கொசுக்கள் பரவி நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் குன்னூர் மாடல் ஹவுஸ் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கண் எரிச்சல், இருமல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உபாதைகளால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நோய் பாதித்த பகுதிகளில் மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்தனர். ஆங்காங்கே பரவி வரும் மர்ம காய்ச்சலால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். மாவட்டத்திலே குறிப்பாக குன்னூரிலே மர்ம காய்ச்சல் பரவக்கூடிய சூழல் உண்டாகியிருக்கிறது. இதனால் குன்னூர் நகரத்திலே குறிப்பாக சில இடங்களிலே பாதிக்கப்பட்டவர்களும் உருவாகியிருக்கிறார்கள். இந்த பாதிப்பை மேம்படுத்தி அரசு அதிகாரிகளும் மருத்துவ குழுக்களும் அங்கே முதலுதவி செய்து வருகிறார்கள். தமிழ் மொழியின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் ஈரோட்டில் உலக தாய்மொழி தின சிறப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ் மக்களிடையே தாய்மொழி குறித்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் உலகில் அழிய போகும் மொழிகளின் பட்டியலில் தமிழ் 8வது இடத்தில் இருப்பதாக யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ் மொழியை அழிவிலிருந்து காக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணியின் போது தாய்மொழி பள்ளிகளை அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளியாக மாற்ற வேண்டும், அரசின் அனைத்து துறை தேர்வுகளையும் தமிழ் மொழியில் நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஈரோடு சம்பத் நகரில் தொடங்கிய பேரணி முனிசிபல் காலனி மேட்டூர் சாலை வழியாக சென்று வஉசி பூங்காவில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்த எம்எல்ஏக்களை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதேபோல் ஒரு சில தொகுதிகளில் எம்எல்ஏக்களுக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தொகுதி எம்எல்ஏ கலைச்செல்வன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்ததை கண்டித்து எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் அதிகாரம் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சட்டமன்ற அலுவலகத்தில் இருந்த பொருட்கள் போராட்டக்காரர்களால் சூறையாடப்பட்டன. இதனையடுத்து எம்எல்ஏ கலைச்செல்வன் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டன. முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களித்ததால் தனக்கு மிரட்டல் வந்து கொண்டிருப்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தெரிவித்ததால்
தொகுதி மக்களிடம் வரவேற்பு கிடைத்துள்ளது எனவும், ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் அளித்தார். நாட்களாக நாங்கள் எங்கள் தொகுதி மக்களை போய் சந்திச்சு தான் இருக்கோம். எங்கள் தொகுதி மக்கள் அனைவரும் எங்களுக்கு முழு ஆதரவு தான் கொடுக்காங்க, எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கல. தமிழக அரசு எங்களுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும், அதனால் எங்கள் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதுணையாக மக்கள் மத்தியில் எந்தவித எதிர்ப்பும் இல்லை என்று கூறினார்கள். மேலும் நாங்கள் சட்டமன்ற அலுவலக மக்கள் அவங்க குறைகளெல்லாம் எங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறார்கள். நாங்கள் குறைகளை சரி அவங்களுக்கு நாங்கள் விரைவில் தீர்த்து வைக்கப்படும் என்று நான் கூறுகின்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்த தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து ரயில் மூலம் தஞ்சைக்கு வந்த எம்எல்ஏ ரங்கசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் சிலர் ஆரத்தி எடுத்து சிறப்பு வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு மக்களுக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வரும் எனவும், சசிகலா தலைமையிலான அதிமுக கட்டுக்கோப்புடன் உள்ளதாகவும் தெரிவித்தார். புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே நடைபெறுகின்ற இயக்கம், செயல்படுகின்ற இயக்கம் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை கட்டி காத்து அந்த ஆட்சியை யாரும் கவிழ்த்து விட முடியாது, அந்த ஆட்சியை நிராகரித்து விட முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். அனைத்து தொகுதி எம்எல்ஏக்களும் ஒருமித்த கருத்துடனே முதல்வராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தோம் என சேந்தமங்கலம் எம்எல்ஏ சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், கூவத்தூர் விடுதியில் எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்களுடைய விருப்பத்தின் பேரிலேயே தங்கியிருந்ததாகவும், சிலர் தங்கள் மீது தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கடந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்தர் உள்ளிட்ட காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றது. இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் சுமார் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. தேர்வு முடிவுகளை http://tnpc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். வறட்சி நிவாரணம் வங்கிகள் மூலம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தஞ்சை விவசாயிகள் நிவாரண நிதியை நேரடியாக வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளுக்கான வறட்சி நிவாரணம் வங்கிகள் மூலம் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதன் மூலம் வறட்சி நிவாரணம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் போது விவசாயிகளின் பயிர்க்கடன் தொகையை வங்கிகள் பிடித்தம் செய்து கொள்ளும் என்பதால் இந்த முறையை கைவிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஏக்கருக்கு 5000 ரூபாய் என்ற நிவாரணம் போதுமானதாக இல்லை எனவும் விவசாயிகள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு அறிவித்திருக்கிற அறிவிப்புங்கிறது ரொம்ப விவசாயிகளுக்கு ரொம்ப போதுமானதாக இல்லை. ஏக்கருக்கு 25,000 கேட்டது 5,000 நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அது வங்கிக்கு அனுப்புகிறாங்க. வங்கியில் அதை எப்படி நமக்கு முழுமையாக கொடுப்பாங்களான்னு நம்ப முடியாது. பல பேருக்கு வங்கியில் கடன் இருக்குது. அப்போ இந்த நிவாரணத் தொகை முழுமையாக விவசாயிக்கு சென்றடையணும். அதே போல் நம்முடைய விவசாய தொழிலாளர்களுக்கு எதுவுமே இல்லாமங்கிறது பெரிய ஏமாற்றமாக இருக்குது. வங்கி கணக்கில் செலுத்தும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கி வங்கிகள் ஏற்கனவே விவசாயிகள் கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடன் தள்ளுபடி செய்யணுன்ற கோரிக்கை இன்றைக்கி விவசாயிகள்கிட்ட வந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில் வங்கிகளுக்கு போணுச்சு அப்படின்னு சொன்னால் கடனில் பிடித்தம் அப்படிங்கிற நிலைமை என்பது உருவாகும். அப்படி கடனில் இந்த பணத்தை இந்த நிவாரணத்தை பிடிக்காமல் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக ஈடுபடணும். இது போதுமான நிவாரணத் தொகை இல்லை அப்படிங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சர் உணர்ந்து 25,000 ரூபாய் ஏக்கருக்கு நெல்லுக்கு அப்படிங்கிறத அறிவிப்பை வெளியிடணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தமிழகத்தில் மேலும் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதால் டாஸ்மாக் ஊழியர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அச்சங்கத்தின் மாநில செயலாளர் திருச்செல்வன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே மூடப்பட்ட 500 கடைகளில் பணிபுரிந்த ஊழியர்கள் சிலருக்கு மட்டுமே பணி வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது மேலும் 500 கடைகள் மூடப்படுவதால் ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது எனவும், எனவே அவர்களின் பணி பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் திருச்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். ஆக கடைகள் மூடுவதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்தில் இந்த கடைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு நிரந்தர ஏற்பாடாக அவருடைய வாழ்வாதாரத்தை நிலைத்து நடக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு இவருடைய கல்வி தகுதி அடிப்படையிலே
அரசனுடைய துறைகளிலே அரசு நிறுவனங்களிலே இருக்கக்கூடிய 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களிலே இவருடைய கல்வி தகுதி அடிப்படையிலே இவர்களை நியமிப்பதன் மூலம் இவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். கோவை அரசு மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியம் காரணமாக பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோல் புதுச்சேரியில் பன்றிக் காய்ச்சல் நோயால் மேலும் 6 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் இதுவரை பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் 29 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் கோவை சவுரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த மைக்கேல் ராஜ் என்பவர் மாரடைப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது அவருக்கு பன்றிக் காய்ச்சல் நோய் அறிகுறிகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் திடீர் மூச்சுத்திணறல் காரணமாக அவர் உயிரிழந்தார். இதற்கு அரசு மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியமே மைக்கேல் ராஜ் உயிரிழப்பிற்கு காரணம் என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியதுடன் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்தும் மனு அளித்தனர். ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அங்கே சரியான முறையில் அவங்க வந்து நான் சிகிச்சை கொடுக்கல அப்படின்னா நான் அவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்ல வரல. அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க, ரொம்ப கேர்லெஸ். உள்ளே இருக்கிறவங்கலாம் சின்ன சின்ன டாக்டர்ஸ் தான், யாரும் சீனியர்ஸு கிடையாது. அவங்க வந்து கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு வந்து அசால்ட்டாக இருக்காங்க, எல்லாத்துலேயும் அசால்ட்டு. வந்து வெளியே பேஷண்ட்டுக்கு உண்டான சொந்தக்காரங்களை வெளியேருந்து கூப்பிட்றதுக்கு அசால்ட்டு. உள்ளே போனால் ஒரு மரியாதை இல்லை, யாருக்கிட்டையும் வந்து ஒரு சரியாக இது பண்ண மாட்டேன்றாங்க. புதுச்சேரியில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் 6 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் நோய் அறிகுறி இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியின் அரியாங்குப்பம், முருங்கங்குப்பம், நயினார் மண்டபம், முதலியார்பேட்டை ஆகிய பகுதிகளில் ஏராளமானோர் பன்றிக் காய்ச்சலுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 80ஆக உயர்ந்துள்ளது. IPL பஞ்சாப் அணிக்காக 3 கோடி ரூபாய்க்கு சேலத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் நடராஜன் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். ஏழ்மை நிலையில் இருந்தாலும் விளையாட்டில் சாதிக்க தடையில்லை என்பதற்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழும் நடராஜன் தனது கிரிக்கெட் பயணம் குறித்து நமது சேலம் செய்தியாளர் ரியாஸுடன் பகிர்ந்து கொண்ட தகவல்களை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னப்பம்பட்டியைச் சேர்ந்த மிக சிறிய கிராமத்தைச் சேர்ந்த மாணவனான நட்ராஜ் தற்போது IPL போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக சொல்ல போனால் சேலம் மாவட்டத்தில் தற்போது விளையாட்டுத்துறையில் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள் தொடர்ந்து சாதனை பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முன்பாக அதாவது ஓம்லூர் தீவட்டிப்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன் ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் சாதனை படி. இதனைத் தொடர்ந்து தற்போது மற்றொரு மாணவனாக சின்னப்பம்பட்டியைச் சேர்ந்த நடராஜன் தற்போது IPL போட்டியில் 3 கோடி ரூபாய்க்கு இளம் எடுத்துள்ளார்கள். தொடர்ந்து ஏழை நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நடராஜன் அவர்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் வீட்டில் நான் இப்போ இருக்கேன். இப்போ நடராஜ் என்னோட இணைச்சிக்க அவர்கிட்ட பேசலாம். தம்பி வணக்கம். நியூஸ் 7 தமிழ் சார்பாக உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக இந்த அளவு கிராமத்திலேருந்து தற்போது IPL போட்டி தேர்வாயிருக்கீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதை எப்படி, எந்த சிரமங்கள் சந்திச்சு வந்தீங்க நீங்கள்? இங்கே பார்த்தீங்களா, கிராமத்தில் அவ்வளோ வசதி வாய்ப்புகள் எதுவும் கிடையாது, ப்ராக்டிஸில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்களா, இங்கே நான் டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தேன். நான் சின்ன வயசுலேருந்து இப்போ 2010 வரைக்கும் டென்னிஸ் தான் ஆடிட்டு இருந்தேன். ஸோ இங்கேருந்து டென்னிஸ் பால் ஆடுறதை பார்த்துட்டு அண்ணா வந்து ஜெயபிரகாஷ், அவர் வந்து கூட பிறந்தவர் அதெல்லாம் இல்லை, டென்னிஸ் பாலில் ஃப்ரெண்டு. அவர் மூலிமா சென்னையில் வந்து BSNLனு ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணேன். ஸோ அது படிப்படியாக முன்னேறி அதில் நல்லா பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதில் வந்து 2014 2015 ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபி டெபு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வருஷம் வந்து பார்த்திங்களா ரொம்ப அந்த வருஷம் பெங்கால் மேட்ச் டெபு பண்ணேன். ஸோ அந்த வருஷம் எனக்கு ரொம்ப சஸ்பெக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வருஷம் 2015 ஃபுல்லாக ஆடவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னன்னு தெரியல, லைஃபே முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான், லைஃப் கரியர் முடிஞ்சுது. ஏன்னா இது விட்டால் எனக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா ஸ்டடீஸ்லேயே அவனுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. எனக்கு எய்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் தான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருந்தேன். ஸோ அப்போ தான் அண்ணா ஜெயபிரகாஷ், அப்புறம் கோச்சஸ்ஸு, ஸோ இன்னும் டீம்மேட்ஸு எல்லோரும் பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உன்னால் முடியும், மறுபடியும் கம்பேக் ஆகலாம். ஏன்னா நிறைய பிளேயர் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர் கூட சஸ்பெக்ட் ஆக்ஷன்லேருந்து மறுபடியும் கம்பேக் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஊக்குவிச்சாங்க. அந்த மாதிரி பார்த்திங்களா, ஒரு வருஷமாக TNCயில் சுனில் சுப்ரமணியம் சார் அவர் தான் ஒர்க் பண்ணார். ஏன்னா அங்கே அகாடமிலேருந்து தான் நான் அந்த கரெக்ஷன் வந்து கிளியர் பண்ணேன். ஸோ 2016 நான் வந்து கரெக்ஷன் வந்து கிளியர் பண்ணேன். அந்த வருஷம்தான் ஆகஸ்ட்டில் TNPLனு ஒரு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் நடந்தது. அதுதான் என் வாழ்க்கைக்கு ரொம்ப மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது இந்த வருஷம். அதனால தான் நான் ரஞ்சி ட்ராஃபி ஆடினேன், ஃபுல் சீசன் ஆடிட்டேன்.
டிஎன்பிலும் நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்காக டிஎன்சி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் டிஎன்பிஎல்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த பஞ்சாப் அணிகளுக்கு தேர்வு செய்வீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்களா, நான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க, ஏன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீ வந்து ஐபிஎல் ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த டீம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனி டீம் எதுனாலும் ஓகே அந்த மாதிரி கான்செப்டில் இருந்தேன். பட் எடுத்தால் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அந்த பிக் பண்ணுறது நான் பார்த்தேன் லைவாக. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யாருமே பண்ணல, ஒரு மாதிரி பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பிக் பண்ண ஆரம்பித்தாங்க, போய்கிட்டே இருந்தது. எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ரொம்ப லாங் ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்த்தோட அதிகமாக போயிடுச்சு. ஸோ ஒரு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்காக அந்த டீம் கிங்ஸ் 11 பஞ்சாப் ரொம்ப என்னை நம்பிக்கையாக எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். குறிப்பிட்ட டைம் இந்த ஷார்ட் பீரியடில் நிறையா ஒர்க் பண்ணணும். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கணும். அதெல்லாம் கற்றுக்கிட்டு என்னோடய இங்கே டிஎன்பிஎல் காட்டினதோட அதிகமாக அங்கே நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். இனி தமிழகத்தில் நடைபெற்ற செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் தனியார் நிதி நிறுவனம் வழங்கும் கடனை போலி ஆவணங்கள் மூலம் பெற்று நூதன முறையில் மோசடி செய்த 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக அந்நிறுவன மேலாளர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தியதில் அப்பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், சதீஷ்குமார், முத்தழகன் ஆகிய 3 காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 5 தொலைக்காட்சி, ஒரு குளிர்சாதன பெட்டி, ஒரு மைக்ரோவேவ் அவன் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்த நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே சொத்து தகராறில் ஏற்பட்ட பிரச்சினையில் அரிவாளால் வெட்டியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். குலசேகரப்பட்டினத்தை சேர்ந்த நாராயண பெருமாள் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இவரிடம் ஊருக்குள் சொந்தமான இடங்களின் பத்திரங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதே ஊரை சேர்ந்த சின்னதுரை நாராயண பெருமாளின் உறவினர் பட்டுராஜாவுடன் அந்த பத்திரங்கள் தருமாறு கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது சின்னதுரை தான் வைத்திருந்த அரிவாளால் பட்டுராஜாவை சரமாரியாக வெட்டியுள்ளார். அப்போது சின்னதுரையை தடுக்க சென்ற பட்டுராஜாவின் மகன் சிவகுமார், உறவினர் மகேஸ்வரி ஆகியோருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த 3 மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சின்னதுரையை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 2 இடங்களில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மணப்பாறையை அடுத்த தொட்டியப்பட்டி ஊராட்சியில் கடந்த 3 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல் காவல்காரன்பட்டியிலும் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் கொடுத்த உறுதிமொழியை அடுத்து 2 இடங்களிலும் நடந்த மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மார்ச் 8ஆம் தேதி தமிழக முதல்வருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டம் நடத்தப்படும் என இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் பாலா, வேலையில்லாத இளைஞர்களுக்கு நிதியுதவி உயர்த்தி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருப்பது ஏமாற்று வேலை என கூறினார். பணத்தாலும் ஊழலாலும் அரசு வேலை கிடைக்கும் என்பதை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உடல்நலக்குறைவு காரணமாக இயக்குநர் மித்ராதாஸ் தனது 104 வயதில் சென்னையில் காலமானார். தமிழ், மலையாளம் என 2 மொழிகளிலும் படங்களை இயக்கிய இவர் தனது முதல் படத்தில் PU சின்னப்பாவை இயக்கினார். பின்னர் 2ஆம் உலகப் போரில் ஒரு வீரராக பங்கேற்று தன் பங்கை ஆற்றினார். பின்னர் மீண்டும் திரையுலகிற்கு வந்த இவர் பிழைக்கும் வழி, பால்யசிகி, அபகாசி, மலையாளத்தில் ஹரிச்சந்திரா போன்ற வெற்றி படங்களை இயக்கினார். இவர் கடைசியாக 1960ஆம் ஆண்டு தியாகராஜ பாகவதர் நடிப்பில் வெளியான சிவகாமி படத்தை இயக்கினார். மேலும் இவரது கண்கள் தானம் செய்யப்பட்டு தற்போது அவரது உடலும் ராமச்சந்திரா ஆராய்ச்சி கழகத்திற்கு தானம் அளிக்கப்பட உள்ளது. தூத்துக்குடியில் கழிவுநீர் கால்வாயில் இளைஞர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜார்ஜ் சாலையில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இறந்த நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அன்னை மிராவின் 139வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஏராளமானோர் மரியாதை செலுத்தினர். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மிரா அல்போன்சா ஆன்மீகவாதி அரவிந்த கோஷின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டார்.
அவரின் நினைவாக புதுச்சேரியில் மிர்ரா அல்போன்சா அரவிந்தர் ஆசிரமத்தை அமைத்தார். அன்னை மிர்ராவின் 139வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் உள்ள மிர்ரா அல்போன்சா நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி தியானம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தேங்காய்நார் மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பெருமாள் கோவில் என்ற இடத்தில் உள்ள நாகராஜ் என்பவரின் நார் மில்லில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அங்கு பணியாற்றியவர்கள் தீயை அணைக்க முயற்சி செய்தனர். அதற்குள் தீ மளமளவென பரவிய நிலையில் அங்கு வந்த ஓமலூர் தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பொள்ளாச்சி போத்தனூர் அகல ரயில் பாதை பணிகள் மார்ச் மாதம் இறுதியில் நிறைவடையும் என தெற்கு ரயில்வே தலைமை நிர்வாக அதிகாரி சுதாகர ராவ் தெரிவித்தார். திண்டுக்கல், பாலக்காடு, போத்தனூர் வரையிலான அகல ரயில் பாதை கடந்த 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போது பாலக்காடு வரையிலான பணிகள் முடிந்து ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பொள்ளாச்சி, போத்தனூர் வழித்தடத்தில் நடந்து வரும் பணிகளை தெற்கு ரயில்வே தலைமை நிர்வாக அதிகாரி சுதாகர ராவ் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மார்ச் மாதம் இறுதிக்குள் பணிகள் நிறைவடையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த போத்தமேட்டுப்பட்டியில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. அங்குள்ள புனித வியாகுல மாத ஆலய திடலில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. இதையொட்டி திருச்சி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பழனிசாமி போட்டிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும், திடலில் தடுப்புகள் அமைப்பது குறித்தும், விழா ஏற்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களுடன் ஜல்லிக்கட்டை அமைதியாக நடத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டார். நாளைய ஜல்லிக்கட்டில் 400க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்கும் நிலையில் அவற்றை அடக்குவதற்காக 300க்கும் மேற்பட்ட வீரர்களும் களம் காண்கின்றனர். 7 ஆண்டுகளுக்கு பின் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதால் ஊர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.